தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் முதலாவதாக வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்றோம். திருவண்ணாமலையில் சைவ மடாலயங்கள் உள்ளன. அவற்றுள் பாணிபத்திர தேவர் மடம் வீர சைவ நெறியை பரப்பி வந்தது. மல்லையதாசர் உள்ளிட்ட சில காங்கேயநல்லூர் வாசிகள் பாணிபத்திர தேவர் மடத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தனர். வீர சைவ மரபுப்படி வாரியாருக்கு 5வது வயதில் சிவலிங்க தாரணம் என்னும் சிவலிங்கம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வாரியாரின் தந்தையார் மல்லையதாசர் வாரியாருக்கு முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திர உபதேசம் செய்தார். வாரியார் அம்மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து வந்தார். மதுரை திருப்புகழ் சுவாமிகள் காங்கேயநல்லூர் வந்தபொழுது வாரியாருக்கு சூக்ஷ்ம சடாட்சரம் என்ற மந்திரத்தை உபதேசித்தார். பழனி ஈசான சிவாச்சாரியர் சிவ ஆகமங்களில் கரை கண்டவர். அவர் வாரியாருக்கு சிவ ஆகம விதிப்படி நிர்வாண தீட்சை என்னும் உயர்நிலை தீட்சை அளித்தார். அப்போது கிருபானந்த வாரியாருக்கு வாமதேவ சிவம் என்ற தீக்ஷா நாமம் சூட்டப்பட்டது. முதலில் வாரியார் தந்தை மல்லையதாசருடன் சென்று சொற்பொழிவுகளை கேட்டு வந்தார். சில ஆண்டுகள் தந்தையின் இசை சொற்பொழிவிற்கு பின்பாட்டு பாடி வந்தார். அதனால் வாரியாருக்கு கேள்வி ஞானமும் இசையறிவும் கிட்டியது. வாரியாருக்கு 19வது வயதில் திருமணம் நடந்தது. வாரியாரின் தாய்மாமா திரு வே சிவகுரு முதலியாரின் புதல்வி அமிர்தலட்சுமியை வாரியார் மணந்து கொண்டார். மல்லையதாசர் வாரியாரை சென்னைக்கு அனுப்பி வீணை கற்றுக்கொள்ளச் செய்தார். மல்லையதாசர் காங்கேயநல்லூர் ராஜகோபுர திருப்பணி செய்த வகையில் 5000 ரூபாய் கடன் பட்டிருந்தார். அதனை அறிந்த வாரியார் சுவாமிகள் அக்கடனை தீர்க்க விரும்பினார். அதற்காக தன் தந்தைக்கு தெரியாமல் சென்னையில் சொற்பொழிவுகள் ஆற்றத் தொடங்கினார். தந்தையார் பட்டிருந்த கடனை அடைத்து விட்டார். வாரியார் வீணை இசையில் தேர்ச்சி பெற வேண்டுமென்று தந்தையார் கருதினார். தென்மடம் வரதாச்சாரியார் என்பவரிடம் வீணை கற்க ஏற்பாடு செய்தார். நாள்தோறும் சிந்தாதிரி பேட்டையிலிருந்து ஆனைக்கவுனியில் இருந்த வீணை ஆசிரியர் வீட்டிற்கு சென்று வருவார். மற்ற நேரங்களில் தமிழ் நூல்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாரியாரை காங்கேயநல்லூருக்கு திரும்புமாறு மல்லையதாசர் கடிதம் எழுதினார். வீணை கற்பித்த குருநாதருக்கு உரிய காணிக்கை செலுத்த வேண்டும் என்று வாரியார் தன் தந்தைக்கு எழுதினார். தந்தையார் 2 குண்டஞ்சு வேஷ்டிகளை அனுப்பி வைத்தார். தன்னுடைய குருநாதருக்கு விலை மதிப்புள்ள கௌரவமான காணிக்கையை செலுத்த வாரியார் விரும்பினார். அதற்கும் உதவ வேண்டுமென்று முருகப்பெருமானிடம் வேண்டினார். அடுத்த நாள் கிருபானந்த வாரியாரை புரசைவாக்கத்தில் சொற்பொழிவாற்ற அழைத்தனர். அதற்கு சன்மானமாக 40 ரூபாய் அளித்தனர். அக்காலத்தில் 40 ரூபாய்க்குள் 3 சவரன் தங்க நகை வாங்க முடிந்தது. தங்கச் சங்கிலியும் ராமர் பட்டாபிஷேக டாலரும் செய்து தாம்பூலம் முதலியவற்றுடன் தந்தையார் அனுப்பிய வேஷ்டிகளையும் வைத்து குருநாதரை வணங்கி காணிக்கையை செலுத்தினார். அப்போது வாரியார் கண்கலங்கினார். குருநாதர் கண்ணீர் வடித்தார். குருநாதர் தன்னுடைய அங்கவஸ்திரத்தால் கண்ணீரை துடைத்தபடி, "ஆனந்தம், நீ உத்தமமான பிள்ளை. உனக்கு எப்போதும் தெய்வம் துணை நிற்கும். சௌக்கியமாக சென்று வா. சென்னைக்கு வரும்போது என்னை வந்து பார்" என்று தழுதழுக்க கண்ணீர் சிந்தியபடி கூறினார். வாரியார் காங்கேயநல்லூரில் தங்கியிருந்தார். அப்பொழுது சொற்பொழிவாற்ற அடிக்கடி சென்னை நகரத்திற்கு வரவேண்டியிருந்தது. அதனால் வாரியார் சிந்தாதிரி பேட்டைக்கு வந்து குடியேறினார். பாம்பன் சுவாமிகள் நம்புலையர் தெருவில் ஒரு வீட்டு மாடியில் தங்கியிருந்தார். அந்த மாடியில் ஒரு கீற்று கொட்டகை இருந்தது. அதனுள் பாம்பன் சுவாமிகள் கட்டிலில் அமர்ந்திருந்தார்.
புண்ணியவசத்தால் பாம்பன் சுவாமிகளின் தரிசனம் கிடைத்தது என்று வாரியார் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் எவரையும் காண விரும்பாத ஏகாந்தத்தை விரும்பிய சுவாமிகள் மாடிப்படிகளை இடித்துவிட்டு வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருந்தார். பாம்பன் சுவாமிகள் இயற்றிய நூல்கள் அனைத்தையும் வாரியார் கற்றுத் தேர்ந்தார். அப்பொழுது பாம்பன் சுவாமிகளின் நூல்களுக்கு உரை எழுதப்படவில்லை. சுவாமிகளின் நூல்களுக்கு உரை எழுதி பதிப்பித்த பெருமை பேராசிரியர் டாக்டர் ப. ராமன் அவர்களையே சேரும். பாம்பன் சுவாமிகள் சமாதி எய்திய பிறகு திருவான்மியூரில் உள்ள அவருடைய சமாதி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மயூர வாகன சேவை விழாவில் வாரியார் பங்கேற்று உரையாற்றி வந்தார். திருநாரையூரில் வாரியாருக்கு காட்சியளித்த பாம்பன் சுவாமிகள் அவருக்கு சடாட்சர மந்திர உபதேசம் செய்து அருளினார். காங்கேயநல்லூருக்கு அருகில் உள்ள வளைக்குளம் என்ற கிராமத்தில் திருப்புகழ் சுவாமிகளின் உரைக்கு ஏற்பாடாகி இருந்தது. சுவாமிகளுக்கு திடீர் வயிற்று வலி ஏற்பட்டது. சொற்பொழிவு குறித்த நேரத்தில் தொடங்க இயலவில்லை. திருப்புகழ் சுவாமிகள் வரும் வரையில் மல்லையதாசரை பேச அழைத்தனர். தன்னுடைய குருநாதருக்கு உரிய இடத்திலிருந்து தன்னால் பேச இயலாது என மல்லையதாசர் கூறிவிட்டார். எனினும் அவர் தன்னுடைய குமாரர் வாரியாரை பேச பணித்தார். சற்றும் தயக்கமில்லாமல் திருப்புகழ் பாடல்களை பாடி உரையாற்றினார் வாரியார். திருப்புகழ் சுவாமிகளின் உரையை கேட்க சுற்று வட்டாரத்தில் உள்ள 10 கிராமங்களில் இருந்தும் மக்கள் வந்து கூடியிருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த சபையில் வாரியார் உரையாற்றி அனைவரையும் பிரமிக்கச் செய்தார். திருப்புகழ் சுவாமிகள் அப்போது திரும்பினார். தான் தங்கியிருந்த வீட்டின் ஜன்னலின் வழியே வாரியாரின் உரையை கேட்டு வியந்தார். மேடையில் ஏறி இளைஞர் வாரியாரை கட்டித் தழுவினார். கண்ணீர் மல்க ஆசியுரை வழங்கினார். திருப்புகழ் சுவாமிகள், வாரியாரே என்னுடைய வாரிசு, அவரால் திருப்புகழ் பாடல்கள் மேலும் பரவும் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டினார். 1936ஆம் ஆண்டு திருப்புகழ் சுவாமிகள் முருகனடி சேர்ந்தார். சுவாமிகள் தன்னுடைய இறுதி காலத்தில் மனைவியிடம் கவலைப்பட வேண்டாம், உங்களை உரிய முறையில் கிருபானந்தவாரி காப்பாற்றுவான் என்று கூறினார். அதன்படி வாரியார் சுவாமிகளின் மனைவிக்கு மாதந்தோறும் கணிசமான தொகையை அனுப்பி வைத்தார். சுவாமிகளின் பெண்களுக்கு வாரியாரை திருமணம் செய்து வைத்தார். மகன் கணபதியை படிக்க வைத்து வங்கிப் பணியிலும் சேர்த்து விட்டார். சற்றேறக்குறைய 25 ஆண்டுகள் தன் குருநாதரின் குடும்பத்திற்கு உதவிகள் செய்து வந்தார். இலங்கை கதிர்காமம் முருகன் கோவிலில் ஆடி மாதம் தோறும் வேல்விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். வாரியார் தமது 27வது வயதில் கதிர்காம யாத்திரை மேற்கொண்டார். திரும்பும் வழியில் வயலூர், திருவரங்கம், திரு ஆனைக்கா, சமயபுரம், சுவாமிமலை, கும்பகோணம், திருவிடைமருதூர் போன்ற திருத்தலங்களையும் தரிசனம் செய்தார். முருகப்பெருமான் கையில் ஏந்தும் வேலாயுதம் ஒரு கொலைக்கருவி அல்ல என்றும் அகது ஞானத்தை உணர்த்தும் சின்னம் என்றும் தெளிவுபட விளக்கிய பெருமை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளையே சேரும். அறிவுக்கு 3 இலக்கணங்கள் உண்டு: கூர்ந்த நோக்கு, ஆழ்ந்த சிந்தனை, பரந்த எண்ணம் ஆகியவை அறிவின் இலக்கணங்கள். வேலாயுதத்தின் நுனி கூர்மையாகவும் வேலின் இலை அல்லது மடல் பகுதி பரந்தும் அடிப்பகுதி ஆழ்ந்தும் உள்ளது. ஆகவே முருகனை வழிபடுவோர் ஞானத்தை அடைவார்கள் என்று வாரியார் சுவாமிகள் விளக்கியுள்ளார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்ற திருவாசகத் தொடர் இக்கருத்துக்கு ஆதாரமாக உள்ளது என்றும் வாரியார் விளக்கியுள்ளார். தமிழில் 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் ஓர் ஆயுத எழுத்தும் இருப்பது போல் முருகன் 12 கரங்களும் 18 கண்களும் உடையவனாக திகழ்கிறான். ஆயுத எழுத்தை போல் முருகன் வேலாயுதத்தை தாங்கியுள்ளான். ஆயுத எழுத்தின் 3 புள்ளிகளை கோடிட்டு இணைத்தால் அது வேலாயுதம் போல் தோன்றும்.
மேலும் முருக என்ற சொல்லில் தமிழில் உள்ள 3 இன எழுத்துக்களும் உள்ளது என்று வாரியார் சுவாமிகள் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வாரியார் சுவாமிகள் தமிழுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒற்றுமையை அழகுபட விளக்கியுள்ளார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் வாரியாருக்கு வழங்கப்பட்ட வாமதேவ சிவம் என்னும் தீக்ஷா நாமம் குறித்தும் அவரது திருமணம் குறித்தும் அவருக்கு பாம்பன் சுவாமிகள் தரிசனம் கிட்டியது குறித்தும் வாரியார் இருக்க கவலை ஏன் என்று திருப்புகழ் சுவாமிகள் கூறியது குறித்தும் அவருடைய கதிர்காம யாத்திரை குறித்தும் முருகன் கை வேலை தமிழுடன் ஒப்பிட்டு அவர் கூறிய அழகு குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.